ஆச்சாரியனின் திருவடிகளை சரணம். ஸ்ரீரங்கம் திவ்ய தம்பதிகளின் திருவடிகளை சரணம். ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் பாகத்தில் இன்று நாம் பார்வதியின் சாபம் என்பதை பற்றி பார்ப்போம். பரீட்சித்த மன்னர் சங்கர்ஷ்ணன் மறைந்த திசை நோக்கி வணங்கினான். சித்திரகேது உலகங்களுக்கு தலைவன் போல ஞானவானாக ஸ்ரீஹரியின் திருவடிகளிலே பக்தியுடன் பாடியபடி எவராலும் தடுக்கப்படாதவனாக தெரிந்தான். 1000 கோடி ஆண்டுகள் இப்படி சஞ்சரித்தான். சித்தர்கள், சாரண, ரிஷிகள் அனைவரும் வணங்க எங்கும் நாலா திசைகளிலும் போக முடிந்தவனாக பல ஆற்றல்களை உடையவனாக மலைச்சாரர்களிலே வித்யாதர பெண்களுடன் ஸ்ரீஹரியை பாடிக்கொண்டிருந்தான். ஒரு நாள் சித்திரகேது விஷ்ணு பகவான் ஒளிமிக்க விமானத்தில் போகும்போது ருத்திரன் பார்வதியை மடியில் வைத்து அனைத்து ரிஷிகள் முன்பே வைத்துக் கொண்டு சபையில் இருப்பதைக் கண்டான். உடனே அவர்கள் காலில் விழும்படி சாதாரண உலக மனிதனைப் போல இந்த மகா தபஸ்வி ருத்ரனும் ரிஷிகள் முன் சபையில் எல்லார் முன்னும் இப்படி மனைவியை மடியில் வைத்துக் கொண்டு குலாவியபடியே வெட்கமின்றி போகிறாரே என்றார். அதை கேட்ட ருத்திர பகவானும் மௌனமாகவே இருந்தார். அவரை சூழ்ந்திருந்த ரிஷிகள் முதலான பலரும் ஒன்றும் கூறவில்லை. ருத்ரனின் பெருமை தெரியாமல் இப்படி சொன்னானே என்று பார்வதிக்கு சினம் ஒன்றாயிற்று. வித்யாதரனாக இருந்த சித்திரகேதுவை பார்த்த பார்வதி, இவன் தன்னை சிறந்த புலனடக்கம் உள்ளவனாக எண்ணிக்கொண்டு மட்டமாக பேசிவிட்டாண்டு என்று நினைத்து சீற்றத்துடன் கூறினார். வெட்கமின்றி கெட்டவர்களாயும் எங்களை போன்றவரை தண்டிக்க இந்த வித்யாதரன் தான் இப்பொழுது முளைத்திருக்கின்றானா? இவனையே தண்டநாயகனாக நியமித்துள்ளனரா? சாஸ்திரப்படி நடக்கும் சிவபிரானை மற்றவரால் ஒதுக்க முடியாமல் இருக்கிறார்களா? நாரதர் போன்ற பல ரிஷிகளும் போற்றும் ருத்திர பெருமாளை கேவலம் சத்திரிய ராஜாவாக இருந்த இந்த வித்யாதரன் சித்திரகேதுதான படிப்பது? அடக்கமே அற்ற இவன் பரமாத்மா ஸ்ரீஹரியின் பாத பூஜை செய்ய தகுதியற்றவன். ஓ கெடுமதியாளனே, பாவியானனி, அசரப்பிறவி அடைவா என்று சபித்தாள். உடனே பதறிய சித்திரகேது அவளை வணங்கி சொன்னான், அம்பிகையே, உமது சாபத்தை சிறமேற்கொள்வேன். இது எனது வினைப்பயனை. எது சாபம் எது அருள் என்று எவரால் அறிய முடியும்? கோபித்து சபித்த மகாதேவியை என்னை மன்னித்து விட வேண்டும். வணக்கத்துடன் கூறி சித்திரகேது விமானத்தில் பறந்து போனான். பிறகு ருத்திரன் பார்வதியுடன், பெண்ணே, பார்த்தாயா, இதுவே ஸ்ரீஹரியின் பக்தர் பெருமை. அவர்கள் விரக்தி உள்ளவரும் பணி உள்ளவரும் ஆவார். இன்பம், துன்பம், கடினம், சுலபம் எல்லாவற்றிலும் சமபுத்தி உள்ளவர். நானும் ஹரியின் பக்தன், அவனும் ஹரியின் பக்தன் என்று கூற அவளும் அமைதியடைந்தான். இவ்வாறுதான் சித்திரகேது ஞானத்துடன் ருத்திராசுரனாக துவஷ்டாவின் யாகாக்கனிலிருந்து எழுந்து இந்திரனுடன் போரிட்டான். பரீட்சித்த மன்னனே, உமது கேள்விக்கு பதில் கிடைத்ததென்றோ? மகாத்மாவான ஸ்ரீஹரியின் பக்தனான சித்திரகேதுவின் கதையை கேட்பது அனைவரையும் சம்சாரத்தினின்றும் கரையேற்றும் என்று கூறினார். இதன் தொடர்ச்சியை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.